நம்ம கிரிப்டோ கரன்சியோட பிரைஸ் பேஷன் கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $65,993 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய சேனலில் வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் கொடுத்துருப்பேன். ப்ரைஸு நம்மளுக்கு 66,500 கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஆனால் நேற்று கேண்டலோட க்ளோஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $65,971. அதாவது 66,500 கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,118லேருந்து 63,230. ஓகேங்களா? அதாவது 65,200லேருந்து 63,200 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு இருக்க டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் ப்ரைஸ் மேபி உள்ளே வந்ததுன்னா இங்கேருந்து ஏதாவது ஒரு டேர்ன் ஆகி திரும்பணும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே ஏதாவது டேர்ன் ஆகி திரும்புகிற போது நான் வந்து உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? திரும்பின மாதிரி எனக்கு சிக்னல் ஏதாவது கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது ஒரு சினாரியோ. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளுக்கு ப்ரைஸு இங்கேயே வந்து திரும்பணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கீழே இருக்க அடுத்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பழைய டிமாண்ட் ஏரியா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 68,700லேருந்து சாரி 58,700லேருந்து 56,800. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு ரெண்டாவதாக இருக்கிற டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த ரெண்டு டிமாண்ட் ஏரியாக்குள்ளே தான் ப்ரைஸ் என்ன பண்ணணும், திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த டிமாண்ட் ஏரியாவில் திரும்பும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட் ப்ராப்பர்லி பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாலேயே திரும்புறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா? இது வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இதில் திரும்ப சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது நம்மளுக்கு வந்து திரும்புகிற மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து கிடுகிடுன்னு மேலே போகுமா பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிடுகிடுன்னு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மந்த்லி கேண்டில் எடுத்துட்டோம்னா மந்த்லி கேண்டலோட க்ளோஸ் வந்து இன்னும் 7 நாள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே ட்ராவல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? போன மந்த் கேண்டல் பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ராவல் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், ஸோ ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து 62,700, லோ பார்த்தீங்கன்னா 53,500, ஐ பார்த்தீங்கன்னா 58,500. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பாயிண்ட் வந்து மேலே எங்கேயும் போயிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த மந்தோட வந்து இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிச்சு. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேபி நம்மளுக்கு ப்ரைஸை வந்து இதே இடத்துல சஸ்டெயின் ஆகி நிற்க வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா 70,000க்கும் போயிட்டு அங்கே தான் கன்சல்டேட் ஆகும்னு நினச்சேன். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து இதே ஏரியாவில் கன்சல்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இதே ஏரியா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து கன்சல்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனால் கொஞ்சம் முன்ன பின்ன போகலாம். ஓகேங்களா? இந்த ஏரியாவில் சான்சஸ் இருக்குது. நிற்க வச்சு இன்னும் 7 நாள் இதே இடத்துல நிற்க வச்சுட்டு அடுத்த மாதம் நம்மளுக்கு சின்னதாக புஷு கீழே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பம்ப் பண்ணி விடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்குறேன். அதாவது சின்ன புஷ்ஷாக தான் இருக்கும் அடுத்த மந்த்து கேண்டல். ஓகேங்களா? ஸோ மந்த்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன புஷ்ஷாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பெரிய புஷ்ஷு கிடையாது, சின்ன புஷ். அதாவது சின்னதாக வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புஷ் கொடுத்துருக்கும் கீழே சின்னதாக அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன புஷ் கொடுத்துட்டு கடை இதோ இந்த மாதிரி தாங்க, இதே தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டல் இந்த இடத்துல வரும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் மந்த்து கேண்டல். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த மந்த் கேண்டல் என்ன பண்ணிங்கன்னா கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹண்ட் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு டிமாண்டும் டேப் பண்ணி நல்லாவே வந்து புல்லிஷாக இது வரைக்கும் புல்லிஷாக வந்து மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. சரி புல்லிஷாக வந்திருக்கு. இன்னும் க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னொரு 7 நாள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வீக்லி கேண்டல் பார்த்தாலும் வீக்லி கேண்டல் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து ஒரு புல்லிஷான கேண்டலாக தான் போன வாரம் கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து பெரிய கேண்டல் இருக்கு இல்லையா, இந்த கேண்டலுக்கு மேலே போய் கட் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளுக்கு இந்த வாரம் கேண்டலே இந்த வீக்லி கேண்டலே நம்மளுக்கு ரெட்டாக க்ளோஸ் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இந்த புஷ்ஷு கொடுத்தாங்க இல்லைங்களா, இந்த புஷ்ஷுக்காக திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புல் பேக் மாதிரி வந்து இந்த ரேஞ்சை வந்து தொட பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரெட்டாக க்ளோஸ் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இதில் என்னவா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இன்கேஸ் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி கீழே வந்ததுன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்க்கணும்.
ஓகேங்களா. ஏன்னா ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், ஏற்கனவே வந்து ப்ரைஸ் எப்படி வந்தது பாருங்கள் கீழே. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு லோ, அதுக்கப்புறம் ஒரு ஹை, திரும்ப ஒரு லோ வந்திருக்கு. இதுதான் ப்ரீவியஸ் ஹை, இதை கட் பண்ணி மேலே வந்திருக்கு. மேபி திரும்ப வந்து ஏதாவது ஒரு புஷ் கொடுக்கலாம் கீழே. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்த்துக்கணும். சரிங்களா. அது இந்த டிமாண்ட் ஏரியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த டிமாண்ட் ஏரியா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா. ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த லோவை வந்து டெஸ்ட் பண்ணவே கூடாது. டெஸ்ட் பண்ணுறது கூட கீழே போகக்கூடாது. ஓகேங்களா. அப்படி போனால் இன்னும் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அது வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ இப்போதைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இந்த டிமாண்ட் ஏரியான்றது சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க, இந்த டிமாண்ட் ஏரியாவை. ஸோ அப்படியே வந்து உங்களோட இது சார்ட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 65,200லேருந்து 63,200. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டிமாண்ட் ஏரியா. இன்கேஸ் இந்த டிமாண்ட் ஏரியா கீழே விக்கு போயிட்டு வரலாம், ஆனால் க்ளோஸ் வைக்கக்கூடாது. இன்கேஸ் க்ளோஸ் வச்சதுன்னா நம்மளுக்கு அடுத்த டிமாண்ட் ஏரியாவுக்கு தான் ப்ரைஸ் போயிடும். ஓகேங்களா. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் இப்போ க்ளோசிங்கு அடுத்த 7 நாள். ஓகேங்களா. அடுத்த 7 நாளுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இதே ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே ரேஞ்சில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சின்ன கன்சல்டேட் மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மந்த் வந்து ஒரு பவர் கொடுத்து புஷ் பண்ணும் மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து திரும்ப ஆல் டைம் ஹை உடையதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நான் எதிர்பார்க்குறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 20 டேஸ், அதாவது மிட் ஆஃப் த ஆகஸ்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா. 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே மறுபடியும் வந்து ஆல் டைம் ஹையை மார்க்கெட் வந்து உடைக்கும். ஓகேங்களா. ஸோ உடைக்கும் போது அது வந்து மார்க்கெட் ஆல் டைம் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் இருக்குதா, இல்லைனா விக் வச்சு கீழே உள்ள வருதான்றதை நம்ம அது பார்க்கணும். ஓகேங்களா. பட் ஆனால் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ரைட். நேற்று பார்த்தீங்கன்னா சித்தீரியமோட ட்ரேடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாவது இடிஎஃபோட ட்ரேடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ப்ரோ பம்பே ஆகலையே ப்ரோ, அதே இடத்துல தான் ப்ரோ இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இத்தீரியம் ட்ரேட் ஸ்டார்ட் ஆகணும்னா உள்ளே வந்து பெரிய லெவலில் வந்து பம்ப் ஆகாது எடுத்த ஒன்று. ஓகேங்களா. ஆனால் போக 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 மெதுவாக பம்ப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே இன்கேஸ் பிடிசி கொஞ்சம் கீழே வந்ததுன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் இருக்குது. இந்த ரேஞ்சை பார்த்தா தெரியும். ஓகேங்களா. இதுக்கு கீழே ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் இருக்குது. மேபி என்ன பண்ணலான்னா இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் மூவ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இத்தீரியமோட இடிஎஃப் அப்ரூவ் ஆகிருக்கிறதுனால இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை உடையத்துக்கான சான்சஸ் இருக்குது. மேபி எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து அதிகப்படியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அதிவேகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசியும் ஆல் டைம் ஹை வச்சிட்டான், பிஎன்பியும் ஆல் டைம் ஹை வச்சிட்டான். இவன் மட்டும் தான் இன்னும் ஆல் டைம் ஹை உடைக்காமல் இருக்கிறான். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பேட்டர்னோட அதாவது ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருந்து நிற்குது. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா $3,500 தான் இருக்கான், $3,400 தான் இருக்கான். பட் ஆல் டைம் ஹை எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4,800 கிட்ட இருக்குது, $4,900. ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 பாயிண்ட்டு கிட்ட கம்மியாக இருக்கிறான். சரிங்களா. அதனால் இவன் இங்கேருந்து புஷ் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஒரு நல்ல ஒரு ஹெவி புஷ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி நடக்கும் போது நம்மளுக்கு இன்னொரு விஷயம் பாருங்கள், இது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்றது டாமினன்ஸை பாருங்கள். டாமினன்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டாமினன்ஸ் என்ன பண்ணியிருக்க பாருங்கள், இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகிருக்கு. கன்சால்டேட் ஆகும்போது பாருங்கள் ஏற்கனவே இருந்த ஒரு சப்ளையை தொட்டுட்டு கீழே வந்தான், திரும்ப இங்கே ஒரு சப்ளை கிரியேட் ஆகிருக்கு, அதை தொட்டுட்டு கீழே வரான், திரும்ப இங்கே ஒரு சப்ளை கிரியேட் ஆகிருக்கு, அதை தொட்டுட்டு கீழே வரான். இப்போது அகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் ஒரு சப்ளை கிரியேட் ஆகிருக்கு. ஓகே. இங்கேயும் ஒரு சப்ளை கிரியேட் ஆகிருக்கு, அந்த சப்ளையை தொட்டுட்டு அப்படியே கீழே வரான். ஓகேங்களா. இப்போ ஃபர்தராக நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கு இல்லையா அந்த ட்ரெண்ட் லைனு, இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிடுவான் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சப்ளையை தொட்டுட்டான், சப்ளையை தொட்டு இப்போது சப்ளையை தொட்டுட்டு மட்டும் இல்லாமல் நேற்று பாருங்கள் ஒரு என்கல்ஃபிங் டைப்பில் ஒரு கேண்டில் ஒன்று வச்சுட்டான். ஓகேங்களா. க்ளோஸுக்கு கீழே வச்சுருக்கான் க்ளோஸு. ஓகே. அதாவது முந்தா நேற்று க்ளோஸை விட கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். அது ஒரு நல்ல ஒரு சப்ளை ஏரியாவிலேருந்து கீழே வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போது அகெயின் இவன் வந்து இன்னும் கீழே ஃபர்தராக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இவன் கீழே வரும்போது இங்கே பாருங்கள், இவன் கீழே வரும்போது ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை உடையும் போது இந்த பெரிய ட்ரெண்ட் லைனை உடையும் போது ஆல்ட் சீசன் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா
இங்கே பாருங்கள் இத்தீரியம் பிடிசியில் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ இது வந்து டெய்லி கேண்டல் நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் இது ஃபுல்லாக ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்க போகிறான், கிட்டத்தட்ட உடைக்க போகிறான். அதுமாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை 2 தடவை முட்டிட்டு, ஏற்கனவே நிறைய தடவை முட்டிட்டு இது கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டான். ஹண்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி கேண்டல் வச்சுருக்கான் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங். நீங்கள் டாமினன்ஸில் பார்த்துருப்பீங்க ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கிட்ட வச்சுருக்கான். ஓகேங்களா, ஸோ மேபி நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிதுன்னா அதிகப்படியான பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இத்தீரியம் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல புஷ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இத்தீரியம் ஓகேங்களா, இத்தீரியம் ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3000 கீழே வந்ததுன்னா ஒரு சம பையிங் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட பேசினவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு $3000 கீழே வந்தால் வாங்கலாம் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்கேஸ் கீழே வந்ததுன்னா இது ஒரு பையிங் ப்ரைஸாக தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இத்தீரியம் வந்து சம பம்பு கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இத்தீரியம் பம்ப் ஆனால் மட்டும்தான் ஆல்ட் சீசன் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா, ஆல்ட் சீசன் ட்ரிகர் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா, கூடிய விரைவில் வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மந்த் இது, ஜூலை முடிய போகுதுங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு எப்படி சொல்ல ஒரு 10 மாதம், 8லேருந்து 10 மாதத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேங்களா, எல்லாமே முடிஞ்சிடும். நான் திரும்ப சொல்கிறது தான் என்னென்னா இவ்வளோ நாள் நாம் பல்ல கடிச்சின்னு உட்காந்துட்டோம். ஓகேங்களா, லாஸ்ட்டு சம் மந்த்து மட்டும் தான், ஒரு 8 to 10 மந்த்து மட்டும் நல்லா பல்ல கடிச்சிட்டு உக்காந்தா போதும், நம்ம ஒரு நல்ல பெனிஃபிட்டை அடையலாம். ஸோ நான் சொன்ன அந்த போர்ட்ஃபோலியோவை டிசைன் பண்ணியிருக்கவங்களுக்கு ஸ்டில் நவ் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்பீங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து எப்படின்றது நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸ்டில் நவ் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ பர்ஃபெக்டாக ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சில் வந்து சேல் பண்ணலாம். ஸோ நான் எப்போ சேல் பண்ணுவேன் அப்படின்றது வந்து நான் செல் பண்ணும் போது எனக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். ஸோ நான் இதில் கேட்டிருந்தேன் என்னென்னா டெலகிராமில் கேட்டிருந்தேன், கோல்டு யாராவது ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஏதாவது ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்னென்னா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோல்டு நான் ட்ரேட் பண்ணல, பட் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பண்ணியிருந்தீங்க. இன்னொன்று வந்து கோல்டில் வந்து சில பேர் வந்து ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து எனக்கு கோல்டு மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. சரிங்களா, சரி ஓகே, நோ ப்ராப்ளம். நான் கோல்டை பற்றி நான் வந்து வேறு ஒரு இதில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ கோல்டில் வந்து ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கோல்டில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ கோல்டில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் பாருங்கள், இந்த கேண்டல் அதாவது வீக்லியில் நான் வச்சுருக்கேன். இந்த கேண்டல் பாருங்கள், கிட்டத்தட்ட மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். இது வந்து போன வார கேண்டல். ஓகேங்களா, இந்த வார கேண்டல் முடித்துக்கு வந்து இன்னும் 2 நாள் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் 5 நாள் தான் ட்ரேட் நடக்கும், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகேங்களா, இன்கேஸ் கோல்டு வந்து இந்த கேண்டலோட லோக்கு கீழே வந்து ஒரு பெரிய கேண்டலாக க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரம் அடுத்த 2 நாளில் ஒரு பெரிய கிராஷ் வந்து கோல்டு பெருசாக கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான்னா கோல்டு இங்கேருந்து கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த சைன் வந்து கிட்டத்தட்ட ரிவர்சல் மாதிரி சைன். ஓகேங்களா, ஆனால் இந்த சைன் வந்து எப்போ ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளுக்கு இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான்னா நம்மளுக்கு இது ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா, இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் இது வந்து கிராஷுக்கான சைனு, ஃபர்தராக வந்து பெருசாக கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி பிட்காயின்லையும் நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு சைன் மேலே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கோல்டு வந்து பெருசாக கிராஷ் ஆகும்னு இப்போ சொல்லலை, நான் இப்போயே சொல்லலை, ஏன்னா வந்து இன்னும் சைன் கிடைக்கல. ஓகேங்களா, இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் இது என்னென்னா மேபி கிராஷ் ஆகலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா, ஸோ மேபி இது கிராஷ் ஆகிடுச்சுன்னா ஒரு டீப்பர் புல்பேக், அதாவது டீப்பாக கூட கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ தற்போதைக்கு நிலைமையில் அது கிடையாது ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது. பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இந்த சைன், அதாவது இந்த கேண்டல், இந்த ஒரு குறிப்பிட்ட கேண்டல் சொல்கிறேன் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டல் மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். ஓகேங்களா, இந்த கேண்டலை வச்சு மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா,
ஆனால் இதுக்கு நம்ம வந்து இன்னும் வந்து இந்த வார கேண்டில் வந்து ஒரு பெரிய பியரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சதுன்னா அது கிட்டத்தட்ட சிக்னல் மாதிரி ப்ரைஸ் நம்ம கீழே வரும். அப்படி இல்லை இந்த கேண்டில் நம்மளுக்கு வந்து க்ரீனாகவே க்ளோஸ் வச்சு ஐ மீன் புல்லிஷாகவே க்ளோஸ் வச்சு இருந்ததுன்னா ஸோ ஸ்டில் now நம்மளுக்கு அது சைன் கிடையாது, மேபி மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி வந்து பிட்காயினில் வரும்போது நம்ம இதுவெல்லாம் வெயிட் பண்ண மாட்டோம், இந்த ஏரியாலேயே வெளியில் வந்துடும். ஓகேங்களா? இந்த புல்லிஷ் மூணு நல்லா போயின்னு இருக்கும்போது நடுவில் வெளியில் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் ஒரு கன்சல்டேட் மார்க்கெட் திரும்பத்துக்கு முன்னாடி ஒரு கன்சல்டேட் ஆகும். இந்த மாதிரி கன்சல்டேட் தான் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் வந்து மே மந்த்தோ இல்லைனா மார்ச் மந்த் இந்த ரேஞ்சிலேருந்து நவம்பர் டிசம்பர் இந்த பீரியட் வரைக்கும் இந்த மாதிரி கன்சல்டேட் ஆகும்ன்றது எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கன்சல்டேட் ஆகும். அதாவது எப்படின்னா இதுதாங்க, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஒரு அக்ரெசிவாக பம்ப் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, ஒரு அக்ரெசிவாக பம்ப் ஆகிட்டு ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் அப்படியே ஸ்டாண்ட் ஆகி நிற்கும். அப்போ என்ன பண்ணுவான், இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகும்போது மேலேயும் கீழே ஸ்டாப் லாஸ் வந்துடும். மேலே போய் அதோட ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் சல்லுன்னு கீழே இருக்கானுங்க. ஓகேங்களா? செம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் பார்த்தேன், அதனால தான் நான் டக்குன்னு இதில் போட்டேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு இதுவாக இருக்குமே அப்படிதான் பார்த்தேன். ஓகேங்க, இது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் மாதிரி தெரியுது. மேபி வந்து ஒரு கீழே வந்து கிராஷ் ஆகுதுன்னா, மேபி கிராஷ் ஆகி கீழே வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு டீப்பான ஒரு ப்ரைஸில் கிடச்சிதுன்னா, இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலைங்க, திரும்ப சொல்கிறேன் கன்ஃபார்ம் ஆகலை. என்ன ப்ரோ கீழே வரும் நீங்களே எப்போ மேலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறீங்க. இந்த நான் இனிமேல் பண்ண போகிற எல்லா வீடியோலையும் என்னோட அனாலிசிஸை தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே வரும் அங்கே வருன்றது நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ என்னோட அனாலிசிஸை தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ என் அனாலிசிஸ் பிரகாரம் இது மேபி வந்து அதாவது என்னென்னா இந்த வார கேண்டலோட க்ளோசிங் பொறுத்து இருக்குது இதில். ஓகேங்களா? ஸோ போன வார கேண்டலோட லோக்கு கீழே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டானா ஃபர்தராக வந்து இது கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி மேபி நம்மளுக்கு வந்து டீப்பாக கீழே வந்துட்டானா அந்த இடத்துல நாம் வந்து கோல்டை பை பண்ணலாம். ஓகேங்களா? பை பண்ணலான்னா நீங்கள் போய் இதில் தான் பை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்னமெண்ட்ஸாக பை பண்ணலாம். ஓகேங்களா? ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக பை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பையிங் வந்து பண்ண சொன்னேன். எங்கே சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் பண்ண சொன்னேன். ஓகேங்களா? அந்த வீடியோ இருக்கா இல்லையான்னு அந்த வீடியோ இருக்கும், அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த ரேஞ்சில் நான் பை பண்ண சொன்னேன். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா ஆர்னமெண்ட்ஸாக பை பண்ணலான்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் வந்து எங்கே பை சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் பை பண்ண சொன்னேன். $1800 கிட்ட இருக்கும்போது அந்த ரேஞ்சில் நான் பை பண்ண சொன்னேன். ஓகேங்களா? அதாவது ஆர்னமெண்ட்ஸா, சரிங்களா? இப்போது மேபி நம்மளுக்கு இந்த ப்ரைஸு கீழே வந்ததுன்னா திரும்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டு கிடச்சிதுன்னா அதை நான் அப்டேட் பண்ணுவேன். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆர்னமெண்ட்ஸாக பை பண்ணலாம். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஆவரேஜ் வாங்கினேன், இந்த இடத்துல நல்லாவே வாங்கினேன், இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக வாங்கினேன். ஓகேங்களா? ஆர்னமெண்ட்ஸாக. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு 2 பொண்ணு இருக்குங்க, அதனால் நான் இப்போத்துலேருந்து கொஞ்சமாக சேர்த்து வச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கு தான். ஓகேங்களா? மேபி இது திரும்பவும் கிராஷ் ஆகி கீழே வந்ததுன்னா அகெயின் நான் இந்த இடத்துல வந்து பையிங்கான பிளான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அடுத்த வருஷம் வந்து பிடிசி ஓரளவுக்கு நல்லாவே ஏறிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஆர்னமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். சரிங்களா? பை ஐ மீன் இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நான் பை பண்ணுவேன். ஓகேங்களா? அடிக்கடி இது வேறு சொல்ல வேண்டியதாக இருக்குங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இது வந்து பயனுள்ளதாக இருந்ததான்றது எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நீங்களே ஒரு ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.